அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாகவும் கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மறைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அங்கு வக்ரம் பெற்று பூர்வ புண்ணிய ஆகிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் சிறப்பான விபரீத ராஜயோகங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக நவ கிரகங்களிலேயே வித்யாகாரகரான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ஞானத்தின் அதிபதியாகவும் அறிவின் அதிபதியாகவும் சமோஜித புத்தியை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாக காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் பெரும்பாலான கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தான் பார்க்கிறார். குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் மதிநுட்பத்தின் ஊற்றாக கருதக்கூடிய சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இப்படி காலச்சக்கரத்தில் முரண்பாடான அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாகவே புதன் மிக சிறப்பான பலன்களை அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்ற இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட தவறாக அதீத குழப்பத்துடன் சிரமத்துடன் முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் பல விஷயங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாமல் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நீங்கள் ஒன்று சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மௌனமாக செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சனியின் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் சனி அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவரின் வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சமூகத்தில் பலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக ஒப்பந்தங்கள் வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மேற்கொள்ளும் போது அதில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உடனடியாக பல சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான
அதிபதியான புதன் அக்ரகதியில் திரும்பியிருப்பதால் வேலைகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் பக்குவமும் வெளிப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன், அந்த இடத்தை அடைவதற்கு முன் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று சனியின் ஆட்சி வீட்டில் பலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். இப்படி புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையை சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழல்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் 6ஆம் இடத்தில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய இடத்தில் அமையக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல தடுமாற்றங்களை நிச்சயமாக மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீடு மாறுதல், இடம் மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவதால் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் உறுதியாகவே திருப்திகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில் வியாபார ரீதியாக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த சிக்கல்களை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ர புதனால் நிச்சயமாக உண்டு. பொது வாழ்வில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்தும் தருணமாக இந்த வேளை அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். தொழில் வியாபாரத்தில் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிறு முயற்சி கூட கலைத்துறையில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றி உண்டு. பெண்மணிகள் வருமானத்தை விட செலவு அதிகமாக மேற்கொண்ட சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் பெண்மணிகள் சரியான முறையில் செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உங்களை தேடி வரும்.